சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஃபிஷியலாக கூலி திரைப்படத்தோட டீசரும் வெளியாக போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதாவது கூலி திரைப்படம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது. சில டைம் வந்து ரஜினி அவர்கள் வந்து டியூப் போட்டு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து படத்தோட ரொம்ப முக்கியமான ஃபைட் சீக்வன்ஸ் நேற்று தான் வந்து ஷூட் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ வந்து என்ன மேட்டர்னா படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆக போகிறதாம். அதாவது பொதுவாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளைக்கு அவங்க திரைப்படத்தில் இருந்து ஏதாவது ஒரு பயங்கரமாக அப்டேட் வந்து வந்துவிடும். அந்த வகையில் வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட அப்டேட் வந்து வருகிறது. ஸோ அதே மாதிரி கூலி திரைப்படத்தோட டீசரும் வந்து அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த பிளானில் வந்து கொஞ்சம் கூட ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டும். ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து நம்ம 12ஆம் தேதி வேண்டாம், நியூ இயருக்கு அப்படி இல்லைனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இருந்தாங்களாம். ஆனால் சன் பிக்சர்ஸ் தான் வந்து தொடர்ந்து வந்து 12ஆம் தேதி இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட வேண்டும் அப்படி சொல்லி ஒரே குறிக்கோளாக இருக்காங்களாம். ஸோ வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுக்கு வந்து என்ன ஒரு பண்ண போகிறாங்க, சொன்ன மாதிரி வந்து டீசர் வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயம் வந்து டவுட்டாக வந்து இருந்திருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வருகிற 12ஆம் தேதி டீசர் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல